புரட்டாசி மாச ஸ்பெஷல்ல 30 நாள் 30 பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களோட சீரீஸ்ல இன்னைக்கு டே 2ல இருக்கும். இந்த கோவிலும் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணா இருக்கு. இது மதுரையில வீற்றிருக்கு. அதுவும் மதுரையோட சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழா நாயகரான கள்ளழகர் தான் பார்க்க போறோம். அழகர் கோவில். ஸோ இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டுகள்ல பல்லவ மற்றும் பாண்டிய மன்னர்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதன் பின்னர் 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நாயக்க மன்னர்களால இது வந்துட்டு நல்லா விரிவுபடுத்தப்பட்டு அமைக்கப்பட்டது. ஸோ இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவிலான கருவறை இருக்கிறது ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. இந்த மூலவரா வந்துட்டு பரமசுவாமியும் உற்சவரா வந்துட்டு நம்ம கள்ளழகரும் இருக்காங்க. ஸோ இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு இல்லாத 18ஆம் படி கருப்பண சுவாமி இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வ வழிபாடா இந்த கோவில்ல பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க நூபுர கங்கை தீர்த்தம்னு ஒன்று இருக்கு. இது வற்றாத ஒரு தீர்த்தமா இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம பெருமாளோட காலில் இருந்து வர தீர்த்தமா பார்க்கப்படுது. இன்ன வரைக்கும் நீங்க வந்து இந்த நூபுர கங்கை தீர்த்தத்துல தீர்த்தமாட முடியும். இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு வாய்ந்த அம்சமா ஆண்டாள் அமர்ந்த நிலையில உங்களால இந்த கோவில்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம புரட்டாசி மாசம்னாலே பெருமாள் கோயிலுக்கு போறது அப்படின்றது வழக்கம். அதுலயும் திருப்பதிக்கு போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா திருப்பதிக்கு சென்றா என்ன விதமான உங்களுக்கு பலன் கிடைக்குதோ அது இந்த திருமாஞ்சோலை அப்படின்னு அழைக்கப்படுற அழகர் மலைக்கு போனாலும் கிடைக்கும் அப்படின்றது ஒட்டுமொத்த பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசத்துல அழகர் கோவிலை நிச்சயமா விசிட் பண்ணி அருள் பெறுங்க.